அப்ப இதெல்லாம் தடுக்க வேண்டிய பொறுப்பு நாட்டில் இருக்கிற அதிமுக திமுக ஆட்சிக்கு இருக்கு. நீங்க செய்யல. நான் ஒரு ஆள் எம்எல்ஏ உள்ள வந்து நீங்க செய்ய வைக்கல, செஞ்சிருக்கிறேன். இது உங்களுக்கு தாங்க முடியல. நேற்றுக்கு நான் சொல்லி காட்டிட்டேன். அதிமுக ஆட்சியில் வேல்முருகன் ஆலோசனை சொல்லிதான் மருத்துவக் கல்லூரி வந்துச்சு. என் தாய்மொழி தமிழில் படித்தவங்களுக்கு 10 ஆண்டு கால வேலை இல்லை. என் தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்களுக்கு வேலை தராமல் நீங்கள் அண்டை மாநிலத்தை சேர்ந்த இந்தியாவை சேர்ந்த எவரு வேணுமாலும் வந்து இங்கே வேலைக்கு சேரலான்னு போட்ட உத்தரவை தோல் உரித்து காட்டினேன். அந்த அதை மாற்ற செஞ்ச அதுக்காக அவங்களுக்கு ஆத்திரம் தாங்க முடியல. இது நான் தான் சொல்றேன். கிருபாகரன் ஜஸ்டிஸ் புயந்தி பெஞ்சி தீர்ப்பு இருக்கு நான் கொடுக்குறேன். அதே மாதிரி சென்னையில் வடநாட்டுக்காரன் 1200 பேர் பேராசிரியர் துணை ஐடி பாலிடெக்னிக் உள்ள வந்துட்டான். லிஸ்ட் ஓட்டும் போது தான் தெரியுது. சர்மா குர்மா பத்திரிகை மூத்த பத்திரிகையாளர் அது தெரியும். நான் தான் போராட்டம் பண்ணி தடுத்தேன். நான் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்னுடைய சார்பாக வழக்கறிஞர்கள் பொதுநல வழக்கு போட்டு அதில் குண்டாசில் உள்ள போட்டேன். நம்முடைய அஞ்சல் நிலையத்தில் வந்து 25 மதிப்பெண் தேர்வு, தமிழ்நாட்டில் 24 மதிப்பெண் எடுக்கிறான். பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலையில் வந்து தேர்வு எழுதுறான். தமிழ்நாட்டுக்காரன் ஒரு ஹாலில், இந்திக்காரன் ஒரு ஹாலில். இந்திக்காரன் 100 பேர் அப்படியே பாஸ் ஆகி உள்ள போறான். தமிழ் 100 பேர் ஃபெயில் ஆகிறான். என்ன காரணம்? அங்க கொஸ்டின் அண்ட் ஆன்சரை இந்தி சூப்பர்வைசர் சொல்லி கொடுக்குறான். தமிழன் வீட்டுக்கு வரான். பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை ஒரு தமிழுக்கு வேலை கிடையாது. நான் தான் சென்னை ஜிஎம் அலுவலகத்தை முற்றுகையிட்டு AK விஸ்வநாதனோட பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தம் ஏற்படுத்தி மாவட்டத்தில் இருக்கிற உள்ளூர் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு அடிப்படையில் இனி வேலைக்கு எடுக்கணும்னு சொல்லி வரலாற்று சிறப்பு மிக்க மாற்றத்தை செய்தவன் நான்.